அசுரர்களின் ஆணவத்தை அடக்கிய வாமனனே, அகங்காரம் அழிக்கும் ஆதிகேசவனே, ஆதி மனிதனுக்கு நீரும் உணவும் முதல் முக்கிய தேவையானது. ஆனால் நவீன மனிதர்களோ உணவின்றி இருக்கக்கூடும், உடையில்லாமல் இருக்க இயலுமோ? பலராமனோ பரசுராமனோ தெய்வத்தின் திருநாமங்கள் வேறுபடலாம், ஆயினும் முழு முதல்வன் கண்ணன் ஒருவனே. ஆண்டவன் அவதாரமாய் பூமியில் பிறப்பெடுப்பதென்பது வெறும் அற்புதங்கள் நிகழ்த்துவதற்கு மட்டும்தானா? மனிதர்களின் அறியாமையை, தான் என்கிற கர்வத்தை துடைப்பதற்கும் மனங்களை தூய்மை செய்வதற்கும் தானே. ஆனால் ஆண்டாள் இந்த விதிகளுக்கு வெளியே நிற்கும் ஆச்சரியம். காதல் கண்களை மறைக்கும், கடவுளுக்கும் இது பொருந்துமோ? பிழைகளின் வழியே நிறை செய்வதும் தவறுகளின் வழியே சரி செய்வதும் யுகம் யுகமாய் வாழ்க்கை நமக்கு கற்பித்து கொண்டிருக்கும் பாடம். மறைபோற்றும் மாயவன் மீது, அதியழகு ஆயன் மீது இந்த மண்ணில் பிறந்த மங்கை ஒருத்தி மையல் கொண்டாள். கனவெல்லாம் கண்ணனை கண்டாள், காணாத பொழுதில் கடும் தவம் செய்தாள். காதலுக்கு தெய்வத்தின் துணை தேடாமல் கடவுளையே காதலித்தவள், மாயக்கண்ணனுக்கே மயக்கம் தந்தவள், யமுனை நதிக்கரையில் யாதவ மன்னனுக்கு காத்திருந்தவள், மதுராபுரியில் மாதவனை கரம் பிடித்தவள். ஆயர்குலத்து அழகியின் 17ஆம் பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கு எல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, எம்பெருமாற்றி யசோதாய் அறிவுராய், அம்பரம் ஊடு அறுத்து ஓங்கி உலகளந்த உம்பார் கோமானே உறங்காது எழுந்திராய், செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். உண்ண உணவு, பருக நீர், உடுத்த உடை என வேண்டுவோர்க்கு வேண்டுவன வழங்கி அறம் புரியும் எங்கள் ஆயர்களின் நாயகன் நந்தகோபா எழுந்திடுவாயாக. மெல்லிடை கொண்ட பெண்களை எல்லாம் தாங்கும் இளங்கிளையே, யாதவ குலத்தின் தலைவி யசோதையே, நாங்கள் வந்திருப்பதை அறிவாயோ? ஆகாயத்தின் எல்லை கடந்து தன் ஈரடியால் உலகத்தை அளந்த தேவர்களின் தேவனே, ஆயர்களின் தலைவனே, தூக்கத்தை துறந்து எழுந்து வா. தங்கத்தில் வீரக்கடலணிந்த திருவடிகளை உடைய செல்வ திருமகனே, பலராமனே, நீயும் உன் தம்பியும் உறக்கத்திலிருந்து எழுந்து எங்களுக்கு தரிசனம் தாருங்கள்.